பாண்டவர்களும் கௌரவர்களும் ஆயுத பயிற்சி எடுக்கும் காலம் வந்தது. முதலில் கிருபரிடம் பயிற்சி எடுத்தனர். பிறகு பீஷ்மர் துரோணரை அவர்களின் குருவாக நியமித்தார். துரோணர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பல்வேறு ஆயுத பயிற்சி கொடுத்தார். துரோணரிடம் சீடர்களாக சேர்வதற்கு உலகத்திலிருந்து பல நாட்டு இளவரசர்கள் வந்தார்கள். துரியோதனின் நண்பன் கர்ணனும் துரோணருக்கு சீடனானான். ஆயுத அறிவியலில் தனக்கிருக்கும் அர்ப்பணிப்பாலும் கரங்களின் பலத்தாலும் விடாமுயற்சியாலும் அனைவரை காட்டிலும் அர்ஜுனன் சிறந்த சீடனாக இருந்தான். உலகத்தில் சிறந்த வீரனாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட கர்ணன் அர்ஜுனனின் வீரத்தை கண்டு பொறாமையால் அடிக்கடி அர்ஜுனனை எதிர்த்தும் துரியோதனனை ஆதரித்தும் பாண்டவர்களை அவமதித்தும் வந்தான். ஒரு நாள் துரோணரை தனியாக சந்தித்த கர்ணன் அர்ஜுனனுடன் போர் புரிய விரும்புவதாகவும் அவனுடன் போர் புரிய பிரம்மாஸ்திர ஆயுதத்தை கற்றுத்தரும்படி கேட்டான். கர்ணனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட துரோணர் அதை மறுக்கவே கர்ணன் பரசுராமரிடம் சென்றான். துரோணர் தன் மகனான அஸ்வதாமனுக்கும் இளவரசர்களுடன் சேர்த்து பயிற்சி அளித்தார். அஸ்வதாமன் மேல் மிகுந்த பாசம் கொண்ட துரோணர் சில சமயங்களில் மற்ற மாணவர்கள் இல்லாத நேரத்தில் அஸ்வதாமனுக்கு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் நுட்பமான முறைகளை கற்பித்தார். இதனை அறிந்த அர்ஜுனன் எப்போதெல்லாம் துரோணர் அஸ்வதாமனுக்கு பயிற்சி கொடுக்கும் போதெல்லாம் அவனும் அங்கே போனான். இதனால் துரோணர் அஸ்வதாமனுக்கு கற்பிக்கும் நுட்பமான முறைகள் அனைத்தும் அர்ஜுனன் கற்றான். அர்ஜுனனின் விடாமுயற்சி, புத்திசாலித்தனம், ஆயுத பயிற்சியில் இருக்கும் அர்ப்பணிப்பு, குருவுக்கு செய்யும் சேவை போன்றவையால் விரைவிலேயே துரோணருக்கு பிடித்தமான மாணவனானான். அர்ஜுனன் பகல் நேரத்தை தவிர இரவிலும் விற்பயிற்சி எடுத்தான். 2 கைகளால் விற்பயிற்சி எடுத்தான். அவனின் அம்புகள் 2 மைல் தொலைவிற்கு சென்று விழுவதைக் கண்ட துரோணர் அவனை கட்டி அணைத்து அவனிடம், நான் உனக்கு கற்பிக்கப் போகும் வித்தையால் உனக்கு நிகரான வில்லாளி ஒருவனும் இவ்வுலகத்தில் இருக்க மாட்டான் என்றார். அதன் பிறகு துரோணர் அர்ஜுனனுக்கு குதிரை, யானை, தேரில் அமர்ந்தும் தரையிலும் போர் செய்யும் பயிற்சி கொடுத்தார். கதாயுதம், வாள், வேல், ஈட்டிகள், கணைகள் கொண்டு போரிடும் பயிற்சிகளையும் ஒரே நேரத்தில் பல மனிதர்களிடம் போரிடும் பயிற்சியும் கொடுத்தார். துரோணரின் சீடர்களில் துரியோதனனும் பீமனும் கதாயுதத்தை பயன்படுத்துவதில் சிறந்து விளங்கினார்கள். அஸ்வதாமன் தெய்வீக ஆயுதங்கள் பயன்படுத்துவதில் அனைவரையும் விட சிறந்து விளங்கினான். நகுலனும் சகாதேவனும் வாட்போரில் அனைவரையும் விட சிறந்து விளங்கினார்கள். யுதிஷ்டிரன் தேரில் இருந்து போர் புரிவதில் அனைவரையும் விட சிறந்து விளங்கினான். ஆனால் அர்ஜுனன் எல்லா வகையிலும் அனைவரையும் விட சிறந்து விளங்கினான். அர்ஜுனன் புத்தி கூர்மையில், தேர் ஓட்டுவதில், தெய்வீக ஆயுதங்கள் பயன்படுத்துவதில் என அனைத்திலும் அனைவரையும் விட சிறந்த சீடனாக விளங்கினான். துரோணர் அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஆயுத பயிற்சி கொடுத்தாலும் அர்ஜுனன் அனைவரையும் விட திறமையானவனாக இருந்தான். அவனது புகழ் உலகமெங்கும் பரவியது. துரோணரின் ஆசிரமத்தில் அர்ஜுனன் மட்டுமே அதிரதனானான். அதிரதன் என்பதன் பொருள் ஒரே நேரத்தில் 60,000 வீரர்களுடன் போர் புரியும் திறமை கொண்டவன். பீமன் அனைவரையும் விட பலத்தில் சிறந்து விளங்கினான். மல்யுத்தத்தில் பீமனுக்கு நிகராக எந்த வீரனும் இருக்கவில்லை. அர்ஜுனன் அனைத்து ஆயுதங்களில் தேர்ந்ததையும் பீமன் பலத்தையும் கண்ட துரியோதனன் அவர்கள் மேல் பொறாமை கொண்டான். ஒரு நாள் துரோணர் ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு செயற்கை பறவையை நிறுவச் செய்து அந்த பறவையை அனைவரையும் குறிவைக்க கூறினார். துரோணர் முதலில் யுதிஷ்டிரனை அந்த பறவையை குறிபார்த்து நிற்கச் சொன்னார். யுதிஷ்டிரன் பறவையை குறிபார்த்தபடி நின்றான். துரோணர் யுதிஷ்டிரனிடம் கூறினார், யுதிஷ்டிரா, அந்த மரத்தின் மேல் இருக்கும் பறவையை பார் என்றார். யுதிஷ்டிரன் பார்க்கிறேன் என்றான். அடுத்த நொடியில் துரோணர், நீ என்ன பார்க்கிறாய்? மரத்தை பார்க்கிறாயா, என்னை பார்க்கிறாயா, அல்லது உனது சகோதரர்களை பார்க்கிறாயா என்று கேட்டார். அதற்கு யுதிஷ்டிரன், நான் மரத்தை பார்க்கிறேன், என்னை பார்க்கிறேன், எனது சகோதரர்களை பார்க்கிறேன், அந்த பறவையையும் பார்க்கிறேன் என்றான். துரோணர் யுதிஷ்டிரனிடம், அந்த குறியை அடிக்கப் போவது நீ அல்ல என்று கூறினார். பிறகு துரோணர் துரியோதனனுக்கும் அவனின் சகோதரர்களுக்கும் ஏனைய இளவரசர்களிடமும் அதே கேள்வியை கேட்டார். யுதிஷ்டிரன் சொன்னது போலவே அனைவரும் மரம், தாங்கள், சக சீடர்கள், பறவை ஆகியவற்றை காண்கிறேன் என்று கூறினார்கள். அவர்கள் அனைவரிடமும் குறியை உங்களால் அடிக்க முடியாது என்று கூறிய துரோணர் அர்ஜுனனை அழைத்தார். அர்ஜுனன் தனது வில்லை வளைத்து அப்பறவையை குறிபார்த்து நின்றான். துரோணர் மற்றவர்களிடம் கேட்டது போல், அர்ஜுனா,
அங்கு இருக்கும் பறவையையும் மரத்தையும் என்னையும் பார்க்கிறாயா என்றார். அதற்கு அர்ஜுனன், நான் அப்பறவையை மட்டுமே காண்கிறேன், உம்மையோ அம்மரத்தையோ நான் காணவில்லை என்றான். துரோணர் அர்ஜுனனிடம், நீ அப்பறவையை காண்கிறாய் என்றால் அதை பற்றி கூறுவாயாக என்று கேட்டார். அதற்கு அர்ஜுனன், நான் அப்பறவையின் தலையை மட்டுமே காண்கிறேன், அதன் உடலை காணவில்லை என்றான். அர்ஜுனனின் இவ்வார்த்தையை கேட்டு மகிழ்ந்த துரோணர் அர்ஜுனனிடம் அடி என்றார். அர்ஜுனன் உடனே தனது கணையை விட்டான். அந்த கணை நேராக சென்று அந்த பறவையின் தலையை வெட்டி தரையில் வீழ்த்தியது. ஆனந்தத்தில் துரோணர் அர்ஜுனனை கட்டி தழுவி கொண்டார். ஒரு நாள் துரோணர் தனது சீடர்களை அழைத்து கொண்டு கங்கை கரைக்கு நீராடச் சென்றார். அப்போது அவரின் தொடையை ஒரு முதலை பிடித்தது. துரோணரால் அந்த முதலையிடம் இருந்து மீண்டு வர முடியும் என்றாலும் அவரின் சீடர்களின் திறமையை சோதிப்பதற்காக தன்னை காப்பாற்றும்படி அவர்களிடம் கேட்டார். அனைவரும் திகைத்து போய் என்ன செய்வது என்று அறியாமல் அவரவர் இடத்திலேயே நின்றார்கள். உடனே வில்லை எடுத்து அர்ஜுனன் 5 அம்புகளால் அந்த முதலையை கொன்றான். அர்ஜுனனின் வீரத்தை கண்டு மகிழ்ந்த துரோணர் அவனுக்கு பிரம்மாஸ்திரத்தை ஏவவும் திரும்ப பெறவும் கற்பித்தார்.